നമസ്കാരം സാറേ. എൻ്റെ പേര് ശശിധരൻ ചാലക്കുന്ന്, ഒരു നാടക പ്രവർത്തകനാണ്. സാർ എന്താണ് പല നാട് ഇങ്ങനെ ചെയ്യാൻ പാടില്ല സാറേ. ഇവിടെ സ്ത്രീകൾക്ക് മനസമാധാനത്തോടെ നടക്കാൻ പറ്റും. ഇയാൾ റോഡരികിൽ തൂടുന്നതും പബ്ലിക് ടാപ്പിൽ ചന്തി എഴുതുന്നതും ഇതുവരെ സഹിച്ചതാണ്. നിങ്ങളയാളെ തല്ലിയോ? പൊതുസ്ഥലത്ത് വെച്ച് മറ്റേ പരിപാടി ചെയ്ത് പിന്നെ എന്താ ചെയ്യേണ്ടത് സാറേ? നിങ്ങൾ നാലുപേരല്ലാതെ വേറെ ആരാ അവിടെ ഉണ്ടായത്? നമ്മൾ 4 പേര് മാത്രമേ ഉണ്ടായിട്ടുള്ളൂ. സ്ത്രീകളാണ് അവിടെ ജോലി? ഇല്ല സാറേ, ഞാൻ അവിടെ പണിയെടുക്കുന്ന ആളല്ല സാറേ. എല്ലാവരും ചേർന്ന് ഒരാൾ വർദ്ധിക്കുന്നപ്പോൾ ഞാനും കൂടി ഇന്ന് കിട്ടും. ഇവരെ പരാതി വെച്ചോ? എന്താ പരാതിയുള്ളത്? ദുർനടത്തക്കാരനും സാമൂഹ്യദ്രോഹിയുമായ ബാസി എന്ന് വിളിക്കപ്പെടുന്ന ഒരാൾ പൊതുസ്ഥലമായ സാമൂഹ്യനീതി വകുപ്പ് ഓഫീസിൽ അതിക്രമിച്ച് കയറുകയും മൂത്രപ്പുരയിൽ വെച്ച് സ്വയംഭോഗം ചെയ്തതായി കണ്ടു. സമൂഹത്തിന് നിരക്കാത്ത തെറ്റ് ചെയ്ത ഈ ക്രിമിനലിനെതിരെ നടപടിയെടുക്കണമെന്ന് വിനീതമായി അപേക്ഷിക്കുന്നു. നിങ്ങൾ ആരോ സംഭവം കണ്ടു? ആരും അങ്ങനെ കണ്ടില്ല സാർ. வணக்கம் சார். சொல்லுங்க. என் பேர் சசிதரன் சாலக்குந்தன். நான் ஒரு நாடக கலைஞன் சார். அந்த நாய் எப்படி சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும் சார்? இங்கே பெண்கள் எங்கேயாவது நிம்மதியாக வாழ முடியுதா சார்? இந்த ஆள் ரோட்டோரத்தில் அசிங்கம் பண்ணுறதுக்கு என்ன பப்ளிக் டேப்பில் வந்து கலவரதும் இதோட போதும் சார். நீங்க அவனை அடிச்சிங்களா? கிட்ட பொது இடத்துல இப்படி பண்றோன்னு வேற என்ன சார் செய்யறது? உங்க 4 பேரை தவிர வேற யார் இருந்ததுங்க? நான் அந்த 4 பேர் மட்டும்தான் சார். பெண்கள் யாரும் வேலை செய்யலையா? இல்லை சார். நான் அங்கே வேலை பார்க்குற ஆள் இல்லை சார். எல்லாரும் அடிக்கிறத பார்த்தேன், நானும் சேர்த்துக்கிட்டேன். இவங்க கம்ப்ளைண்ட் படிச்சிங்களா? அதுல என்ன போட்டிருக்கு? ஒழுக்கம் தவறியவனும் சமூக விரோதியுமான வாசி என்றழைக்கப்படும் இவன் பொது இடமான சமூக நீதித்துறை ஆபீஸில் அத்துமீறி உள்ளே வந்து டாய்லெட்டுக்குள் வச்சு சுயன்பம் செய்ததாக தெரிய வருகிறது. சமூக ஒழுக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இந்த கிரிமினல் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க யாரு நேர்ல பார்த்தது? யாரும் நேரில் பார்க்கல சார்.